காவேரி நிவின் கிட்ட சொல்றாங்க, "நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமே என்ன அடிக்கடிக்க பார்க்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. இதுவே நம்ம பார்க்கறதுக்கு கடைசியா இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ ராகினி கேட்குறாங்க, அஜய் கிட்ட, "என்ன அவங்க கிளம்பிட்டாங்க, இன்னுமா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல, கடைசி வரைக்கும் எடுக்கணும். அப்பதான் என் அண்ணன் நம்புவான். இல்லைன்னா என் அண்ணன் நம்பவே மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாரு. "அப்படியா? காவேரிக்கு உங்க வீட்ல அவ்ளோ சப்போர்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க அஜய் கிட்ட. "ஆமா, ஆமா. அண்ணன் காவேரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். தாத்தாவும் சப்போர்ட் பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி. இந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் வீட்ல காமிங்க. கண்டிப்பா வீட்ல பிரச்சனை வரணும்." அப்படின்னு ராகினி சொல்றாங்க. "சரி, நான் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுறேன். எல்லார்கிட்டயுமே நான் காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு அஜய். "சரி, நம்ம காஃபி குடிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஐயோ கடவுளே! இவன் கூட போய் தான் ஆகணும். இல்லன்னா இவன் எதுவுமே பண்ண மாட்டான். "சரி." அப்படின்னு சொல்றாங்க ராகினி. "நான் என் கூடயே வாங்க." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல, நான் கார்ல பின்னாடி வரேன். நீங்களும் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அஜய் வீட்டுக்கு வராரு. அப்ப அவங்க அப்பா கேட்குறாரு, "எங்கடா போன?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் ராகினிய பார்க்க போனேன்ப்பா." "என்னது ராகினியா? யார்ரா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. "உங்களோட மருமகப்பா." அப்படின்னு சொல்றாரு. "என்னது என்னோட மருமகளா? என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. வேற யாரும் இல்லப்பா. கொடைக்கானல்லேருந்து உன்னோட ஃப்ரெண்டு பசுபதி வந்தார்ல, அவரோட பொண்ணு தான்ப்பா. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. "அப்பா அதெல்லாம் விடுப்பா. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். நீ பாருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. என்னடா இது?" "ஆமா. காவேரி, நிவின் 2 பேரும் சேர்ந்து நின்னு ரோட்ல பேசிட்டு இருந்தாங்கப்பா. நான் இப்ப தான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யயோ! இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் திருந்தவே திருந்தாது. கண்டிப்பா இத எல்லார்கிட்டயுமே காமிக்கலாம். போய் உங்க அம்மாவையும் கூப்பிடு. எல்லாரையுமே அங்க கூப்பிடு." அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. அஜய் போயிட்டு அவங்க அம்மா, பாட்டி எல்லாரையுமே கூப்பிடுறாரு. எல்லாருமே வராங்க. வந்தோனே இந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. அத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பாட்டி சொல்றாங்க, "ஆமா, நீங்க எதுக்காக இத காமிச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணோட பழைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்காக இத இப்போ காமிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பழசு இல்ல. இப்ப தான் இவன் அஜய் போனா ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான்." அப்படின்னு சொல்றாரு. "என்னது இப்போ அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க அஜயோட அம்மா. "ஆமா, ஆமா. நல்லா பாருங்க உங்க மருமகள. பழைய காதலனோட விடாம பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது. அஜயோட அம்மா, பாட்டி எல்லாருக்குமே. தாத்தாவும் அங்க பார்த்துட்டு இருக்காரு. "போ அஜய், போயிட்டு அந்த காவேரிய கூட்டிட்டு வா." அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமா பாட்டி சொல்றாங்க. காவேரி வராங்க. வந்தவுடனே அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. "எதுக்காக நீ போய் இவன பார்த்த?" அப்படி சொல்லிட்டு. "விஜய் அன்னைக்கு உனக்கு ரிசப்ஷன்ல எப்படி சப்போர்ட் பண்ணான்? என் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் என்ன மட்டும் தான் அவ நினைப்பா. அப்படின்னு உனக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணான். நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? அவன போய் பார்த்துக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பாட்டி திட்டுறாங்க. "இதெல்லாம் நல்லா இருக்கா? அடிக்கடிக்கு காணாத போற, நைட்டெல்லாம் போயிடுற அடிக்கடிக்க. என்னது இது? இதெல்லாம் நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. அப்போ அங்கருந்து விஜய் வராரு. வந்தவுடனே எல்லாத்தையும் பார்க்குறாரு. அமைதியா நின்னுட்டு இருக்காரு. "பாத்தியா? உன் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பாத்தியா? அந்த காதலனோட போய் பார்த்துருக்கா, பேசியிருக்கா. இதெல்லாம் நல்லா இருக்கா? இது உங்கள மட்டும் பாதிக்காது. இந்த வீட்ல இருக்க எங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்றாங்க. சித்தப்பா எல்லாருமே. "ஆமா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது." அப்படின்னு சொல்றாரு. தாத்தா எதுவுமே பேசல. "என்ன நீங்க எதுவுமே பேச மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "எது பேசினாலும் விஜய் தான் பேசணும். நாம எதுவுமே பேச முடியாது." அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டோனே விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. "ஸ்டாப் இட். வாய மூடுங்க. நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டுட்டு தான் காவேரி போய் நிவின பார்த்தா. அது தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றாரு விஜய். "என் பொண்டாட்டி என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போனா. உங்ககிட்டலாம் பர்மிஷன் கேட்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா என்ன?" அப்படின்னு சொல்றாரு. "நிவின் கிட்ட ஏதோ வந்துட்டு பேசணும். பணம் ஏதோ குடுக்கணும். அதனால தான் போனா. இது சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. அத வாங்குறதுக்காக போனா. நீங்க எதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாரு. போனது, பேசுனது எல்லாமே என்கிட்ட அப்டேட் பண்ணிட்டா. இத விட வேற என்ன வேணும்? என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அவ்ளோதான். இதோட நிறுத்திடணும்." அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜய் காவேரிய கூட்டிட்டு போறாரு. காவேரி என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பார்க்குறாங்க. என்ன விஜய் இப்படி சொல்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாத்தா போறாரு. போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப விஜயும் வராரு. "வா விஜய், கொஞ்சம் குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப குடிக்கும்போது சொல்றாரு, "இல்ல, காவேரி மேல எந்த தப்புமே இல்ல. காவேரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதுக்கு தாத்தா அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. "என்கிட்ட சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்க எதுக்காக கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காங்க? நாங்க 2 பேரும் எடுக்கிற முடிவு." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. கரெக்ட்டு தான்." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. "காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "அப்படியாப்பா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. ஆனா, நம்ம பொண்டாட்டிய நாம எப்படி நடத்துறோமோ, அத பொறுத்து தான் அந்த பொண்ணுக்கு அந்த வீட்ல மரியாதை இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. திட்டினது, கல்யாணம் ஆனது, கட்டாயப்படுத்தி அடிக்க போனது, ரொம்ப கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. "ஐய்யய்யோ! காவேரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. "காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு. நாம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? எல்லா இதற்கும் காவேரி அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தியிருக்கோம். ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கோம் நாம." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு
விஜய் தாத்தா அப்படியே பார்க்குறாரு. விஜய் விஜய் என்ன யோசிக்கிறாரு எல்லாத்தையுமே தாத்தா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு.